பிரியாணி செய்யறதுக்கு கொண்டா, சுத்தமான நல்லெண்ணெய், வெங்காயம், தக்காளி, பிரியாணிக்கு இந்த மசாலா, நாட்டுக்கோழி சிக்கனு, சுத்தமான தயிர், பிரியாணிக்கு தேவை அரிசி, லாஸ்டா போட கருவேப்பிலை, கொத்தமல்லி. ஆரம்பிக்கலாம் friends. எலிபிடியில் போகணும் தெரியுதா? செக் ஆட்டினது எண்ணெய். பிரியாணிக்கு தேவையான பட்டை, லவங்கம், பச்சை மிளகா, தக்காளி, வெங்காயம், பச்சை மிளகா போடுங்க. மூடிய போட்டுக்கலாம். பச்சை மிளகா வெட்டுறதுனால மூடிய போட்டுக்கலாம். அரை லிட்டர் ஆரோக்கிய தயிர். வெங்காயம் போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். வெங்காயம், தள்ளு, வெங்காயம் நல்லா பொன்னிறமா வதங்கட்டும். பொன்னிறமா எப்படி ப்ரௌனிஷ் நண்பர்களே, ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு பர்த்டே பார்ட்டி. ஸ்பான்சர் பாத்தீங்கன்னா யோகேஷ் பேச்சுலர் பார்ட்டி. இந்த வருஷம் எனக்கு பண்றதே போதும். பேச்சுலர் பார்ட்டி ப்ரோ, நீ தப்பா புரிஞ்சுக்கல. பர்த்டே பார்ட்டி இன்னைக்கு வந்து எங்களுக்கு வந்து பேச்சுலர் பார்ட்டி. நீங்க நம்மளுக்கு தான் பர்த்டே பார்ட்டி இல்ல, பேச்சுலர் பார்ட்டி. எதனால பேச்சுலர் பார்ட்டின்னு சொல்றீங்க? பெரிய சேவிங்ஸ் பிளான் நடக்குது, அது பேச்சுலர் பார்ட்டி. அடுத்த வருஷம் பாத்தீங்கன்னா ஃபேமிலி மேன் ஆயிடுவாரு. அதனால இப்பயே பேச்சுலர் பார்ட்டி வச்சாச்சு. முன்னெச்சரிக்கை, யாருக்கும் தெரியக்கூடாதுன்னு சொல்லிட்டு நாங்க கூடிய விரைவில் கல்யாணம் ஆக போகுது. பேச்சுலர் பார்ட்டி தான், ஆனா பர்த்டே பார்ட்டி மாதிரி கொண்டாடுவோம். தக்காளியை போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட். போடு தக்காளி. தக்காளி நல்லா வதங்கணும். தின்கி சமையல் மாஸ்டர் தின்கிங்க இவரு தான். தண்ணி கலக்கத்தை மட்டும் நல்லா சமையல் பண்ணுவாரு. ஏதாவது ஆர்டர் இருந்தா கொஞ்சம் புக் பண்ணிக்கோங்க. நம்பர் டிஸ்கிரிப்ஷன்ல போட்டு வர்றோம். ஆமா, தமிழ் மாஸ்டர். டைம் பாஸ் ஆகலன்னா ஃபோன் பண்ணி கழுவி ஊத்தலாம். உங்களுக்கு ஏதாவது போர் அடிச்சுன்னா சமையல் ஏதாவது டவுட்னா நம்ம தெரிஞ்சவன கேட்டுக்கலாம். கான்டாக்ட் போட்டு விட்டுறோம். உப்பு எவ்வளவு போடணுங்கிறே தேவையான அளவு மட்டும் சொல்லுவேன். கட்டியல போன் பண்ணானே இல்ல உன் பாய் ஃப்ரெண்ட். எனக்கு யாரும் இல்ல. யாருமே இல்லையா? ஒரு மணி நேரம் பேசிட்டு அவன் என் கூட பேச மாட்டேன்னு கேக்குறேன். நீ வேற அல்ற விட்டுருங்கன்னு அல்ற கத்துற. மாஸ்டர் சார் மொத்தமா தொழில் பிடிச்சி சொல்லுங்க. ஆனா எங்க மாஸ்டர் ஜோபில கைய வந்து வேலை செய்வாரு. கொஞ்சம் நக்கல் பவருக்கு தேவையான அளவுக்கு உப்பை சேர்த்துக்கலாம். எங்க மாஸ்டர் இங்க பாருங்க, ஸ்டைலா போறன்னு பேர்ல ஏதோ பண்ணுகிறாரு. மாஸ்டர் சிரிக்கிறாரு. இது கொஞ்சம் பேச போறாரு. மாஸ்டர் கேஸ்ட் தமிழ் மாஸ்டர் இல்ல, கும்பு மாஸ்டர். இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். முடியும் அதை போடுறோம். அதை வெயிட்டா மேல போகுதுன்னா வாசனைக்கு புதினா போட்டுக்கலாம். போட்டு முடிச்சா
நல்லா கிளறும்பா. நம்ம மாசு உப்பு போடணும்னு மட்டும் சொன்னாரு. தேவையான உப்புன்னு எவ்வளவுன்னு சொல்லல. உங்களுக்கு தெரிஞ்சா கமெண்ட் மட்டும் பண்ணி விடுங்க. ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அப்படியே உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் ஷேர் பண்ணிட்டு சப்போர்ட் பண்ண சொல்லுங்க. அப்படியே லைக் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அந்த தேவையான உப்பு மட்டும் சொல்றேன் எவ்வளவுன்னு. தனியா கொட்டவா? எங்க மாஸ்டரை நாங்க பல முறை கேட்டோம், ஆனா சொல்லவே இல்ல. நீங்களும் சொல்லிருங்க. நம்ம புது கஸ்டமர் வந்திருக்காரு. தனியா தூள். கரம் மசாலா போட்டுக்கலாம், சிக்கன் மசாலா போட்டுக்கலாம். எது போறீங்கன்னு சொல்லுங்க. மாஸ்டர் நல்லா கழுவு மாஸ்டர். கலக்கு மாஸ்டர். கலக்கலாம் பாரு. நல்லா கலக்குங்க. சும்மா கலக்கு போடு எல்லாத்தையும் போடு கலக்கடா டேய் அடி பிடிச்சிடும் மாதிரி சிக்கன் மசாலா ஒரே தாள் கொட்டான். நீ கொட்டா மாஸ்டர் கலர் சரியில்லை. மஞ்சள் தூள் தேவையான அளவுக்கு போட்டுக்கலாம். மல்லித்தூள் போட்டு மல்லித்தூள் போட்டாச்சு. எல்லாமே போடு மிளகாத்தூள் போட்டுக்கலாம் தேவையான அளவுக்கு. தயிர் ஊத்துறாரு அடிபட்டு எல்லாம் தேவையான அளவு போட்டுக்கலாம். தயிர் கடை நீ சொல்றா. தயிர் எவ்வளோடா? அது தேவையான அளவு. போதும் தேவையான அளவு தயிர் ஊத்திக்கலாம். ஆனா எந்த ஊருக்கு இந்த மாதிரி மாசு கிடைக்காதுப்பா. மாசு எத்தி நஷ்டம் மட்டும் பாரு. 1 2 3 4 கஷ்டம் தெரியல. லாஸ்ட் என்ன மாசம்னு சொல்லவே இல்லையாப்பா. அவருக்கு இருக்கு மாஸ்டர். நாமளா பேர் வச்சுதான் மாஸ்டர். சிக்கன் என்ன போடுறாடே சிக்கன் ரெடி. கறியை போட்டுக்கலாம். போடுங்க. என்ன வெறும் லக் பீஸா தெரியுது. கோழிக்கு லெக் பீஸ் தான் வரும். அரிசி எவ்வளோ? அரிசி வந்து 2 தானே போட்டு. அதுல 2 குண்டா 2 போட்டு அதுல பிளாக்ல ஒரு ஆஃப். ஃபுல்லாவே சக்கரை. சரி அந்த குண்டா மட்டும் கணக்கு தேவையான அளவு தண்ணி ஊத்திக்கலாம். எத்தனை 4 குண்டா ஊற்றணும். 4 ஊற்றிட்டு உங்க கிளாஸ் 2 ஊற்றணும். இல்ல 4 வை போதும். கொடக்கொள்ள ஆயிடுச்சுன்னா அப்புறம் படி மாதிரி ஆயிடுச்சு. அரிசி அவ்வளவு வச்சுச்சா? இல்ல போதும் பிரியாணி சமைக்க போறோங்க, பிரியாணி சமைக்க போறோம். பாட்டு போலாம். ஆடியா முட்டை போட மாட்டேங்குது, கோழியா குட்டி போட மாட்டேங்குது. இதுக்கு நீங்க தான் கமெண்ட்ல சொல்லணும். இந்த பண்ணாட அருமையா சேர்த்து ஏதாவது பொண்ணாட போட்டிக்கிறேன். மறக்காம கமெண்ட் பண்ணிருங்க அவங்க கேட்ட கேள்விக்கு. இவன் ஒரு 4 நாள் செஃப் கிளாஸ் போய் கண்டு இவன் பார்த்தா அந்த அட்டகாசம் கடவுளே. நீங்க ஒரு நாள் சிஎம் பாத்துக்க, 3 நாள் செஃப், 3 நாள் செஃப் கிளாஸ் விட்டு ஓடியாந்தவன். ஆனா தண்ணியிலே மொத்த போடுறான். சரி நம்ம 3 நாள் செஃப் வந்து தண்ணியில ஆம்லெட் போடுறானா, அது அடுத்த வீடியோ நம்ம போட்டு தருவான். ஓகேவா? நான் 5 முட்டை வாங்கி தரேன் அடுத்த வீடியோவுக்கு. ஆப்பால் மட்டும் ஆம்லெட் மட்டும் அவங்க தண்ணியில போடல, அவ்வளவுதான். இவனா இவன் குக்கிங் போயிட்டு தண்ணியில ஆம்லெட் போடுறானா. ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த வீடியோல நம்ம இவன் தண்ணியில ஆம்லெட் போடுறத பார்க்க போறோம். இவங்கெல்லாம் சொன்னதுக்கோசமே நான் அடுத்த டைம் ஆம்லெட் போட்டு தரேன் உங்களுக்கு தண்ணியிலே. மாஸ்டர் எங்க உங்க அஷ்டத்தை காலு வலி கை வலி நான் உட்காந்துக்கிறாரு. ஒரு ஆள் உள்ள போன் எடுத்து போயிட்டாரு, ஒரு ஆள் வண்டி எடுத்து போறாரு. ஒருத்தன் எழுதி ஊத்துக்கிறான், ஒருத்தன் போக. சரி அவனுங்களெல்லாம் ஒரு கீழே தீர பாரு. ஓரமா நின்று டேஸ்ட் எல்லாம் பார்த்தாச்சு. இப்ப அரிசி ஊத்தி கொட்டோம். அரிசி போட்டும் போது பொறுமையா கொட்டங்க. பங்காளி செயலாளர் வந்துட்டாரு. நம்ம செயலாளர் பிரியாணி ஆகுறேன்னு சொல்லிட்டு ரசம் வச்சுங்களுக்கு உக்காந்து அது யாரும் கேட்கலாது. மாஸ்டர் தான் கேட்கணும். மாஸ்டர் இவரா? பெரிய மாஸ்டர் அவருதான். ஃப்ரெண்ட்ஸ் லாஸ்டா 1K சப்ஸ்கிரைபர் கேக் வெட்டினப்போ வந்தவன். இனிமேல் வீடியோ தரமா வரும். எதுவும் சொல்லிட்டு போனான் டைலாக். அதுக்கப்புறம் 1 மாசம் ஆகுது, இப்பதான் வந்து ஆளு. மாஸ்டர் சமையல் வேலையை மட்டும் பாரு, சாப்பிடுற நாங்க பாத்துருக்கேன். ஆளுக்கு 2 போடுறோம். இவர் ஒரு மாஸ்டர் ஆரம்பத்துல இருந்து உப்பு வாரி வாரி போட்டுனே இருக்கிறாரு. ஆனா எவ்வளவு போறானே தேவையான அளவு மட்டும் சொல்லுங்கிறான். அரை பேட காட்டு எக்ஸ்போர்ட் பண்ணாரு. ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி செஃப் யாருன்னா இருந்தாலும் கமெண்ட் பண்ணிருங்க. நான் உப்பு ஜாஸ்தியா கட்டிட்டு கூட சாப்பிடுவேன். இந்த பேர் தான் கையெடுத்து வாங்கி அடிக்கலாம். போடுறேன் என்ன மட்டும் 10 அதுதான் பாத்தீங்க.
தம் போட்டுடலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஜம்பு வரீங்க தண்ணி போட்டு பாபாயோ வாங்க போய் தண்ணி போட்டு அரே அந்த தம்பி அந்த தம்பி பிரியாணி ரெடி வாங்கி சாப்பிட போலாம். மாஸ்டர் பொண்ணோட எங்கடா உட்காருங்க உள்ள வரீங்க என்னடா இது பேரு கேக்கு பிரியாணி வாங்க ஃப்ரெண்ட்ஸ் பிரியாணி நாங்க சாப்பிட போறோம். பிரியாணி சாப்பிட போறோம் சாப்பிட போறோம் பிரியாணி சாப்பிட போறோம். தம் ஒடியுங்க அந்த இது தான் வருது நம்ம குண்டா அப்படி அவ்வளவு கெட்டி ஆகுதா பேப்பர் உள்ள அடே பிரியாணி நல்லா வந்துருக்கு. வாங்க சாப்பிடலாம். பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. ஃப்ரெண்ட்ஸ் ரைத்தா வேணுமா ஃப்ரெண்ட்ஸ்? ஆனியன் ரைத்தா வெஜிடபிள் ரைத்தா ப்ரோ கவிதா என்ன பஞ்ச கவிதாவா இதுதான் கோழி ஃபைனலா பிரியாணி ரெடி ஆகி சாப்பிடணும். கறி அதுல இருந்து வாங்க சாப்பிடலாம். ஃபைனலா பிரியாணி ரெடி ஆகி சாப்பிட்டுக்கிறோம். வாங்க உட்காருங்க வாங்க வாங்க பார்த்துட்டு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. நாங்க சாப்பிடுறதெல்லாம்